ஒரு குடும்பத்துக்கு 40,000 செலவு பண்ற அளவுக்கு புவனா ஒன்னும் அவ்வளவு தாராள மனசுக்காரி கிடையாதே. அப்பா அதை கொடுங்க. மாயா, என்ன மாயா நீ? இது தங்கமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இது பித்தளையா கூட இருக்கலாம்ல. மேல கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்கலாம்ல. நானும் அதே தான் நினைச்சேன் சீனு. ஆமா மாமா, கரெக்டா சொன்னீங்க. சீனு, அது ஒரு நிமிஷம் கொடு. இந்தா. ஆனா இது பார்க்க ஒரிஜினல் தங்க மாதிரி தான் இருக்கு. கதிர், புதுசா இருக்கும்போது ஒரிஜினல் தங்கம் மாதிரி இருக்கலாம். ஆனா போக போக கவரிங்னு தெரிஞ்சிரும். நம்ம ஜனங்கள்லாம் அவ்வளவு ஏமாளிங்களா என்ன? தங்கம்னு சொல்லி கொடுத்துட்டு நாளைக்கு ஏதோ ஒரு வகையில அது கவரிங்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்ல. நம்ம ஜனங்கள்லாம் கோவப்படுவாங்க. எல்லாம் ஓட்டு போடுற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் அவ தலைவி ஆயிட்டா தங்கமா பித்தளையான்னு அவளை திட்டி அவளுக்கு என்ன ஆக போகுது? இது தங்கம் இல்லைன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? டேய், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குடா. என்ன மாமா? இத கொண்டு போய் அடகு கடையில் அடமானம் வச்சு பணம் கேட்டு பார்ப்போம். அவன் எப்படியும் உரசி பார்த்து இதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலான்னு சொல்லிடுவான்ல. அதை வச்சு இதுல எந்த அளவுக்கு தங்கம் இருக்கு இல்ல சுத்தமாவே தங்கம் இல்லையான்னு நாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்ல. மாமா, சூப்பர் ஐடியா. ஆ, இத நம்ம கண்டுபிடிச்சிட்டா ராத்திரியோட ராத்திரியா இத வீடியோ எடுத்து ஜனங்க மத்தியில வைரல் ஆக்கி விட்டோம்னா அப்புறம் புவனாவோட பிளான் மொத்தமா காலி ஆயிடும். ஆ, அப்ப நாம உடனே கிளம்பலாம். கதிர், அது கூட. இந்தா. மாமா, நானும் சின்னவும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா. சரி வரோம். சரி, சின்ன. வரேன் கதிர். வரோம். மாயா மாயா, கடைக்கு போயிட்டு என்ன விஷயம் எனக்கு கால் பண்ணு. சரி. சரிடா, பாத்துக்கோங்க. பாத்து